வந்து அருள்வா அடியானுக்கு அருள்வா உச்சி கண்ணில் பிறந்தவரே வந்து அருள்வா முத்தாரம்மா வந்து எனக்கு அருள்வா மூர்த்தி சுடருக்கு அருள்வா சுடையா அருள்வா பேசியம்மா பேசியம்மா குழந்தைக்கு அருள்வா பேசியம்மா குழந்தைக்கு குறைகள் வாழே குறைகள் வாழே அருள்வா சுடையா கதைகள் வாழே அருள்வா சுடையா மாயாண்டி கல்லுக்கர சுடரை கைலாசத்திலே ஆண்டவன் பகவானிடத்திலே வேசும் தெய்வமாக கல்லுக்கரை மாயாண்டி என்று வேர் நாமத்தை வாங்கி கொண்டு ஈசன் மகனாகப்பட்ட கல்லுக்கரை மாயாண்டி சுடரை மனதிலே என்னையா எண்ணுகிறான் என்னையா எண்ணுகிறான் தாய்ப்பால் குடிக்கமான மது அடங்காது தாய்ப்பால் மது அடங்காது ஆதாப்பால் குடிக்கமான மன்னர் வெட்டு மாட்டால் குடிக்கமான வயலு நிறப்பாடு மாபாடு நிறப்பாடு
கல்லுக்கரை மாயாண்டி மனதிலே என்னையா எண்ணுகிறான் நாம சுடுகாடு போக வேண்டும் சுட்டப்பினம் திங்க வேண்டும் போக வேண்டுமே ஆனால் அவன் இந்த சொர்க்கத்தில் போக முடியுமா நமக்கு சாப்பாடு கிடைக்குமா சொர்க்கத்திலே நாமல் போக முடியுமா இப்படி போக முடியாது ஐயானக்கரம் ஆசான காட்டிலே கொல்லிவாய் வேயோடு ஊத்தாட வேண்டும் இந்த சுடலை எந்த சுடலை எந்த சுடலை ரத்தகரெட்டி வெட்டிமான நகரத்திலே அலங்காரமணி மண்டபத்திலே பேசும் தெய்வமாகவே குடியிருக்கிறானே கள்ளக்கர மாயாண்டி மாயாண்டி சுடலை மனதிலே நினைக்கிறான் சொருவத்தை மாற்றி எப்படி வருகிறான் இந்த சுடலை எப்படி வருகிறான் பாலனை போல் இருந்த புள்ள பணமரம் போல் வடிவமையாக இருந்தவன் மரம் போல வானத்திற்கும் பூமி போமா வானத்திற்கும் பூமி போமா வடிவம் பண்ணாலே சுடலையா வானத்திற்கும் பூமி போமா வடிவம் பண்ணா சுடலையா வானத்துக்கும் பூமிக்கும் வடிவம் கொண்டால் சுடலையா வானத்துக்கும் பூமிக்கும் வடிவம் கொண்டால் சுடலையா அறையிலோடு சல்லடமா அஞ்சுமணி வல்லையம்மா அறையிலோடு சல்லடமணி வல்லையம்மா அறையிலோடு சல்லடமா ஏழுமணி வல்லையம்மா அறையிலோடு சல்லடமா ஏழுமணி வல்லையம்மா பட்டு கச்ச பவள கச்ச எட்டு கச்ச எடை ஒரு கீழே கச்ச பவள கச்ச
அப்பன் மாயாண்டி எப்படி எப்படி சுரூபத்தை மாற்றுகிறான்? என்ன சொல்லுவான் எடுக்கிறான் பாலனை போல் இருந்த பிள்ளை வனமுறம் போல் வடிவம் கொண்டு இந்த கள்ளுக்கடை மாயாண்டி சுடரே கள்ளுக்கடை மாயாண்டி அவன் எப்படி எப்படி வருகிறான் இந்த மாயாண்டி சுடரே? எப்படி எப்படி வருகிறான் அவன் அறையில் ஒரு சல்லடமா 5 மணி வெள்ளையம்மா, ஒரு சல்லடமா 5 மணி வெள்ளையம்மா, இடையில் ஒரு சல்லடமா 7 மணி வெள்ளையம்மா, ஒரு சல்லடமா 7 மணி வெள்ளையம்மா, பட்டுக்கச்சை பவளக்கச்சை 8 கச்சை இடையுறுத்தி இடையிருத்தி வாயில் போட்ட கொண்ட கட்டி அம்மா வலது ஊர சுந்தரியில வாலியோட அச்சரமா, வாயுட அச்சரமா இடது ஊர சுந்தரியில ஏமனோட அச்சரமா, ஏமனோட அச்சரமா முன்புறத்து சுந்தரியிலே மோகினியா அச்சரமா, மோகினியார் அச்சரமா தாயாருக்கு தண்ணியலாம் தனக்கு வெள்ள குதிரைகளாம் எனக்கு வெள்ள குதிரைகளா போடு போடு என்று வருகிறான் இந்த பொல்லாத கள்ளுக்கடை மாயாண்டி சுடரை. மாயாண்டி மையானக்கரம் ஆசானக்காடு வருகிறான் இந்த சுடரை. எப்படி எப்படி வருகிறான் இந்த சுடரை மையானக்கரம் ஆசானக்காடு வருகிற போது வருகிற போது மையானக்கரம் ஆசான காட்டிலே யார் இருக்கார்? என் தாயாகப்பட்ட வேச்சியம்மா குருச ஓட்டு காத்திருக்கார். யார் யார் இருக்கார்? என் கல்லுக்கட வேச்சியம்மா மையானக்கரம் ஆசான காட்டிலே குருச ஓட்டு காத்திருக்கார். குடிசை ஓட்டு காத்திருக்கிற போது மகன் மாயாண்டி சுடலை வேச்சியம்மா மையானக்கரை மாசானக்காடு எப்படி எப்படி அழைக்கிறார்? எப்படி எப்படி அழைக்கிறார் இந்த வேச்சியம்மா? எப்படி எப்படி அழைக்கிறார் காடலியில சுடலையா 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 சத்தம்
என்ன சாதி வினமிருந்து வேகுதான் என்ன என்ன இருந்து வேகுது ஆனக்குட்டி ஐயர் மகா இருந்து வேகுதான் பிராமண பெண்ணொருத்தி இருந்து வேகுதான் ஆம் பாப்பான் பெத்த மகள் பாப்பாத்தி வெண்கொடியால் பாப்பாத்தி வெண்கொடியா தாயார் தலைமகளாம் ஆமையா அப்படி பாப்பாத்தியான வெண்கொடியால் மையானக்கரம் ஆசான காட்டிலே வேகிற போதும் அங்கே வேகின்ற போது கல்லுக்கரை மாயாண்டி சுடலையை யாரு யாரை அழைக்கார் யார் யார் அழைக்கா கல்லுக்கடை வேச்சியம் அழைக்கார் மகனே மாயாண்டி கல்லுக்கடை சுடலை வான நேரம் தவறுதடா எந்த நேரம் வான இந்த சுடலை எந்த நேரம் வான இந்த சுடலை அடியா மாயாண்டி சுடலை என்ன நேரம் வருகிறான் தெரியுமா ஈசன் மகனாகப்பட்ட கல்லுக்கடை மாயாண்டி சுடலை ஒன்று தின்னும் ஊரடங்கு ஒரு சாம வேலையில அஞ்சு தின்னு நஞ்சருக்கும் நடு சாம வேலையில கொடி போட்டால் கொடியருக்கும் கொடியச்சாம வேலை இலை அசையாத நேரம் காவு கொள்ளு நேரம் அட்டச்சாம நேரம் வருகிறான் இந்த கல்லுக்கரை மாயாண்டி மாயாண்டி ஜல்லு ஜல்லு வாரான் ஆனப்பந்தம் ஒரு கையிலே அதுக்கு தெரியும் அருகையிலே ஈசன்மானாகப்பட்ட இந்த கல்லுக்கரை மாயாண்டி சுடலே மையானக்கரம் ஆசானக்காடு வருகிற போதும் தாய் பேச்சு அம்மா பார்த்தால் ஏ மகனே கல்லுக்கடை சுடலே எரியது பாரு பெணம் ஆனக்குட்டி ஐயம்மா நெய்யா உருவி எறியுதா நெய்யா ஆமா ராவண பெண்ணல்ல ஆமா அப்படிதானே சாப்பிடுவாங்க நெய்யா உருவி எறியுதா எரியதா அதானே ஐடியா நெய் ஊத்தி தான் அது இருக்கக்கூடிய போது என்னையா நடக்கிறதோ மகனாகப்பட்ட மாயாண்டி சுடலை என்ன செய்கிறான் தெரியுமா பல்லையத்த கையில எடுத்தான் கூட்டமாக தட்டுகிறான் அவன் மாடுவே உன்னே அவன் மாட்டு வைத்தெடுத்தான் மாடுவே உன்னே மாட்டு வைத்தெடுத்தான் ஒரு வழிய பாண்டி
ஐயா ஐயா கரையறிவே என்னோடு புத்தாடே நாடே சமான சுடலையா ஐயா மையானக்கரம் ஆசான காட்டிலே இந்த கள்ளக்கரமாயாண்டி சிலரை என்னையா செய்கிறார் வல்லையத்தை கையெடுத்தான் ஊட்டமதையத்தை இந்த சுடரை என்னை கள்ளுக்கடை மாயாண்டி சுடரை மூட்ட மதிரத்துகிறான் இப்ப மூட்டம் உள்ள சுடரையா மூட்டத்து தட்டுதான் கால்மாடு வேகம் ஒண்ணு அலமாட்டை இருக்கான் அலமாடு வேகம் ஒண்ணே கால்மாட்டை இருக்கான் யாரு 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 கள்ளுக்கடை கள்ளுக்கடை மாயாண்டி சுடரை ஆகா ஆகா மாயாண்டி சுடரை மையானக்கரை ஆசான காட்டிலே கரணக்காலி எலும்புகளை கரும்பு போல் அடிக்கிறான் முட்டங்கால் எலும்புகளை முறுக்கு போல் அடிக்கிறான் பிச்சு பிச்சு திங்கான் பேய்களுக்கு வருந்தளிக்கான் மாயாண்டி கள்ளுக்கடை மாயாண்டி சுத்தி என்ன நிக்கி உங்களை மாதிரி கொல்லிவாய் பேய் பிசாசெல்லாம் நிக்கி ஆமா உங்களை மாதிரி தாளக்கார மாதிரியும் ஆமா ரெண்டு கொல்லிவாய் ரெண்டு கொல்லிவாய் பிசாசு கட்ட பேய் நெட்ட பேய் குட்ட பேய் அவன் மூணு மூணு ஏ அப்பா கட்ட பேய் எட்டி எட்டி வாக்கா எதுக்கு பிணத்தை விச்சு விச்சு எங்கிறான் வேகளுக்கு விருந்தளித்தான் இந்த மாயாண்டி சுடரை அடி விருந்தளிக்கிற போதே தாய் வேச்சியமாளித்தவன் மாயாண்டி சுடரை என்னையா சொல்லுகிறார் என்ன சுடலை ஐயா சுடலையா வந்தரந்து நேரமாச்சே நேரமாச்சே கைலாசம் போவாங்க அம்மா வாழ்வரியா காணும் என்று காணும் என்று வாழ்வரியா தேடுவாங்க தேடுவாங்க ஐயா காணும் என்று வாழ்வரியா தேடுவாங்க தேடுவாங்க கள்ளுக்கரை மாயாண்டி சுடலை கள்ளுக்கடை மாயாண்டி சுடல உங்க அம்மா பார்வதியா கைலாச வாசலில மாயாண்டிய காணும் என்று அவ மாங்க அடுப்பு கூட்டி மந்தையெல்லாம் தேடுவாளால் அவ தேங்காய் அடுப்பு கூட்டி தென்னம்பூ சோறாக்கியே இந்த கள்ளுக்கடை மாயாண்டி சுடலை காணும் தேசமெல்லாம் தேடுவாளால் போய் வாழ கைலாசம் உனக்கு எப்ப வேணாலும் ஐயானக்கரம் ஆசான காட்டுல பேன இருக்கு உனக்கு வேணுங்கிற நேரம் நீ வந்து சாப்பிட்டுக்கலாம் போய் வாணி கைலாசம் எப்ப வேணுமோ அப்ப போயிட்டு வா ஐயா கேப்பானா ஏப்பானா என்பது கள்ளுக்கடை மாயாண்டி ஏ தாயே வேச்சியம்மா எல்லாம் சொல்லு நான் கேட்கேன் இந்த மையானக்கரம் ஆசான காட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் இந்த காட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ருசி பார்த்தவன் விடுவானா விட மாட்டான் அல்லவா ஏ மகனே தாத்தா வேச்சியம்மா மிச்சம் இருக்கிற பிணத்தை எல்லாம் பொட்டணமா கெட்டனா சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் இருக்கிற பொட்டணம் கட்டியாச்சு பிணத்தை எல்லாம் பொட்டணம் போட்டு அள்ளி கட்டி மாயாண்டி தோலில ஏத்திட்டா தோயை ஏத்தி கள்ளுக்கடை மாயாண்டி சுடலை எங்கே வருகிறான் தெரியுமா மீதி இருக்கும் பிணத்தை எல்லாம் பொட்டணமா போட்டுக்கொண்டு பொட்டணமாய் கட்டி கைலாசம்
பட்டான் சுடலையா தொட்டியில படுத்தும் புள்ள செல்லம் புள்ள சுடலையா தொட்டியில படுத்த பிள்ளை தொட்டியில படுத்த பிள்ளை கல்லு கடையோ சுடலைக்கு கைலாச வாசலிலே மீதி இருக்கும் நிலத்தை வடக்கு பார்த்த வாசலில போட்டான் முன்படுத்த பிள்ளை போல் மாணிக்க கையிலே மரகதப்பொன் தொட்டியிலே வந்து படுத்தான் இந்த கல்லுக்கடை மாயாண்டி சும்மா சும்மா இருக்கான் ஏ மாயாண்டி சொல்லல மாயாண்டி என்ன என்ன செய்கிறான் இந்த சுடலன் என்னையா செய்யறான் அவன் குவா குவா என்று சத்தம் போட்டு அழைகிறான் இந்த மாயாண்டி சுடலே சுடலை அவன் எப்படி எப்படி அழைகிறான் இந்த கல்லுக்கடை சுடலே மாயாண்டி மாயாண்டி அழுத சத்தம் எப்படி எப்படி கேட்கிறது தெரியுமா எப்படி எப்படி ஐயா கேட்கிறது மாயாண்டி போட்ட சத்தம் கல்லுக்கடை சுடலையா மாயாண்டி ஓட்ட சத்தம் ஐராசம் வருகிறது பார்த்தால் அம்மை சக்தி பார்வதியார் மாயாண்டி சுடலைக்கு எப்பவும் பாலமுதாமத்தி விட்டு வந்தோம் 8 மணிக்கு வாழ கொண்டு அவனை தொட்டில போட்டோம் சரி நேரம் என்னாச்சு 4 மணி ஆயிடுச்சு அப்படியா மாயாண்டி சுடலை விம்மி விம்மி அழுகிறானே அவனுக்கு வயிறு வலிச்சுட்டு வேண்டுமோ அப்படியா மாயாண்டி சுடலைக்கு பாலமுதம் அவர்த்தேன் என்று சொல்லி ஆதி சத்தியமான பார்வதியார் எங்கே வருகிறார் பக்கம் வந்து தொட்டுல விளக்குதான் நீக்கி பார்க்கும் போது கல்லுக்கடை மாயாண்டி மேல என்ன என்ன வாடை அடிக்கி பிள்ளை பெருமேனி எல்லாம் மாயாண்டி மேலே எல்லவோ உங்களெல்லாம் கொண்டு போய் எங்க விடணும் தெரியுமா? விடக்கூடாத இடத்துலதான் விடணும். ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் விடுத பாருங்க. அடி இருக்கக்கூடிய போது இந்த கள்ளத்துறை மாயாண்டி மேலே பிள்ளை எல்லாம் பிணவாடை அடிக்க கண்டான். அடியா இந்த மாயாண்டி சுடலை மையவாட மாமிசவாடை அடிக்க கொண்டு பாதவிய ஓடோடி வாட ஆண்டவன் பகவானிடத்திலே ஏ பகவானே என்ன வரம் கேட்டேன் என்ன என்ன கேட்டேன் கேட்டியா அடியா கொடுத்தேன் கொடுத்தேன் ஆதிசக்தியான பார்வதியால் என்ன என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவனை பகவானே
இந்த பொல்லாத சுடலையா ஐயா வைக்கக்கூடாத இடத்துல போய் வாய வச்சுட்டு வந்துட்டான். எங்கேயோ போய் வாய வச்சுட்டு வந்துட்டான். வந்துட்டானே அப்படியா என்று சொல்லுகிற போது பார்வதியால் ஆண்டவன் பகவானிடத்திலே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னையா சொல்லுகிறான்? ஆண்டவனே பகவானே, மையானம் போய் வந்தான் இந்த மாயாண்டி சுடலை என்று பார்வதியால் ஆண்டவன் பகவானிடத்திலே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மையானம் போன பிள்ளை போன பிள்ளை போன பிள்ளை போன பிள்ளை போன பிள்ளை கைலாசம் ஆராதையா ஆராதையா போன பிள்ளை ஆராதையா ஆராதையா போன பிள்ளை பிள்ளை கைலாசம் ஆராதையா ஆராதையா போக வேண்டும் போக வேண்டும் போக வேண்டும் சுடலையா சுடலையா ஆண்டவனே பகவானே, அந்த பிள்ளை வாணிக்கு கைலாசமாகாது. இவன் போக வேண்டும் போக வேண்டும் பூலோகம் போக வேண்டும். இருக்கவே ஆகாது இருக்கவே ஆகாது என்று ஆதிசக்தியான பார்வதியால் ஆண்டவன் பகவானிடத்திலே சொல்லுகிற போது பார்வதி சொன்ன நீ கேட்டியா? பிடிவாதத்துல எல்லாம் நின்னுட்டு ஒத்த கால எல்லாம் நீ நின்னுட்டு சொன்ன நீ கேட்க மாட்டேன். என்ன என்னது கேட்க மாட்டேன்னு இருக்கிற போது ஏன் பார்வதி அவன் பூலோகம் போனா சும்மா போக மாட்டான். எப்படி செய்யணும்? கொல்லாத மாயாண்டி அம்மா என்று ஈசன் மகனாகப்பட்ட கள்ளக்கரை மாயாண்டி சுடரை அழைத்து ஆண்டவன் பகவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் மகனே சுடர ஐயா சுடர ஐயா போக வேண்டும் போக வேண்டும் சுடர ஐயா ஐயா வாசகமே வாசகமே ஆண்டவன் சிவனார் மாயாண்டி இடத்திலே என்ன கேட்கிறார்? ஏ மகனே, நீ ஆயுசன் அந்த பிள்ளை வாணிக்கு கைலாசமாகாது. போக வேண்டும் பூலோகம். அப்பா பகவானே, பூலோகம் போனா சும்மா போவேனா இந்த கள்ளக்கடை மாயாண்டி சுடலை மாட்ட மாட்டேன். எனக்கு என்ன வேண்டும்? எனக்கு கைலாசத்தை நாடகம் வைப்பார். எனக்கு எந்த தேசம் வேணும்? வடபூமி உக்கரகண்டம் ஐயானக்கரம் ஆசானக்காடு வேணும். அடியா ஈசன் மகனாகப்பட்ட இந்த கள்ளுக்கடை மாயாண்டி சுடலை ஏற்றுகிற போது
என் மகனை கள்ளக்கரை மாயாண்டி சுடரே கைலாச வாசல நீ என்ன பழி கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அப்பா உனக்கு தானே ஐயா ஆமா. குடுப்பியாப்பா நான் கொடுக்க இல்லன்னா வச்சுக்கோ நீ உண்டு இல்லன்னு ஆக்கிடுவேன். என்னைய ஆமா இல்லன்னு ஆக்கிடுவேன். அப்படி ஈசனாகப்பட்ட இந்த கள்ளுக்கரை மாயாண்டி சுடலை என்ன கேட்கிறான் தெரியுமா? ஆண்டவனே பகவானே பகவானே சுடலையோட வார்த்தை கேளோம் போடும் கைலாச வாசலிலே எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தியே உச்சி கும்பகரம் வைத்து சும்மாரம் சாத்தியே அரிசி பொங்கே உடப்பா ஓட வேண்டும் அந்தரியாது கோழியே எழுத்தறிய எழுகிடா ஆண்டவனே பகவானே அது நல்ல பரணு ஓட்டு பரணு ஓட்டு அழைக்க பை கொடுக்க அது நல்ல பரணு ஓட்டு பரணு ஓட்டு பரணு ஓட்டு கள்ளுக்கரை மாயாண்டி சுடலை நாம் போக வேண்டுமையானால் கைலாச வாசலே எனக்கு எட்டாத வீடம் போட்டு ஏணி வைத்தோம் ஆளை சாத்தி சரி எனக்கு ஏணி வச்சுதான் மாலை ஓ உச்சி கும்ப கலச வைக்கணும் உச்சி மாலை ஆரம் சாத்தணும் உச்சி மாலை ஆரம் சாத்தணும் யானி எங்க வேணும் மாலை எங்க வேணும் மாலை ஓடும் போது சரி மாலை முன்னால விழணும் மாலை முன்னால விழணும் ஏணி சைடுல விழணும் பின்னால ஏணி ஓட்டுதான் சாத்தணும் எது தப்பா முன்னாடி போட்டோ வச்சுக்கோ கள்ளுக்கரை மாயாண்டி சொன்ன போது ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு வடப்பா ஓட வேண்டும். ஒரு கோட்டை அரிசி பொங்கணும்னு சொல்றீங்க. ஆமா ஒரு கோட்டை அரிசி எந்த அரிசி பொங்கணும்? அரிசி பொங்கணும் சம்பா அரிசி கொடி அரிசி இந்த பொன்னில ஆகாது நம்ம உடுக்காத பொண்டாட்டி. ஆமா அவர் பொண்டாட்டி பேர் பொன்னி ஆகாது ஆகாது ஐடியா ஈட்டி சம்பாலம் ஆகாது மாயாண்டி சொல்லல வயிறார சாப்பிட்டு வேட்டைக்கு வீட்டு வரைக்கும் ஜெபிக்கணும்னா கொட்டாரஞ்சம்பா கொட்டாரஞ்சம்பா கட்டக்கார அண்ணா இருக்கா மாதிரி அவன் கண்ணு உருண்ட சைஸ்ல இருக்கும். ஆமா அந்த காலத்துல அந்த கருத காலத்துல சரி இருக்கு பாத்தியா ஆமா கொட்டாரஞ்சம்பா தான் அடிப்பாங்க. அப்படியா கொட்டாரஞ்சம்பாவே இருப்பாங்க. ஆமா இப்ப எல்லாம் போயிடுச்சு. அது இருக்கிற போது கள்ளக்கரை மாயாண்டி சுடலைக்கு ஆண்டவன் சிவபெருமான் எப்படி எப்படி நிலையம் ஓடுகிறார் தெரியுமா? அந்த கைலாச வாசலில எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி கும்ப கலசம் வைத்து உச்சு மாலை ஆரம் சாத்தி கும்ப கலசம் வைத்து உச்சு மாலை ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு வடப்பம் ஓட வேண்டும். ஒரு கோட்டை ஒரு வடப்பம் ஓட வேண்டும். அத்தறிய அது கோடி அத்தறிய எழுகிறார் தெரிய கோடி அத்தறிய ஆளுகிறார் கள்ளக்கேட சொல்லை கேட்டான் கள்ளக்கேட சொல்லை கேட்டான் கைலாச வாசலிலே
அப்பா கள்ளக்கடை மாயாண்டிக்கு என்ன என்ன செய்யணும்? முட்டையோடு முருங்கக்காய் சட்டி சோறு கேட்கா. முட்டையோடு முருங்கக்காய். ஆமா, சட்டி சோறு எனக்கு வேணும். யார் யார் கேட்கா? மாயாண்டி, கள்ளுக்கடை மாயாண்டி. ஓ, கள்ளுக்கடை மாயாண்டி கேட்கா. ஆமா, முட்டையோடு முருங்கக்காய். ஐயா, முட்டை முட்டை எந்த முட்டை வேணும்? ஊசிக்கு பிறந்ததெல்லாம் எனக்கு ஆகாது. எனக்கு நாட்டுக்கோழி கன்னிக்கோழி முட்டை தலைவைப்பு முட்டை வேணும். இந்த சொல்றீங்க தலைவைப்பு முட்டை வேணும். நீ தராட்ட வச்சுக்கோ, வச்சு பார்க்க மாட்டேன். ஆமா, மாயாண்டி சுடலை கைலாச வாசலையை இயக்குகிற போதும் ஆண்டவன் பகவான் ஆண்டவன் கள்ளுக்கடை மாயாண்டி சுடலைக்கு சாராயமும் குருவையில வெள்ளங்கள்லாம் சார கருவாடு சுட்டு வச்சு சாராய பாட்டல் வாங்கி வச்சு இல்லை எந்த ஒரு சரக்கு வேணும்? ஓ, பன்னம்பாட சரக்கு. எனக்கு வேணும். மருதநாயகன் சுருட்டு. ஆமா, எங்க எங்க மத்தியானக்கரம் ஆசானக்காடு. ஆமா, ஒரு பாட்டலுக்கு 2 பாட்டல் வச்சாலும் ஏத்துக்கிடுவாங்க அந்த ஆளுக்கானு. ஆமா, அடி இருக்கிற போது கள்ளக்கடை மாயாண்டி சுடலை ஆண்டவன் பகவானிடத்திலே கைலாச வாசலில 6 பரண் போட்டு 6 பரனுக்கு அடுக்கடுக்கு அவனை கொடுக்கணும். எப்படி எப்படி வழி வைக்கிறான் இந்த சுடலை? சூழாடு ஒருவரனை சூழும் பன்றி ஒருவரனை ஆளாடு ஒருவரனை கரும் பன்றி ஒருவரனை மாறியா ஒரு மரணி ஒரு மரணி ஒரு மரணி ஒரு மரணி ஒரே குட்டி ஒரு மரணி ஒரு மரணி ஒரு மரணி குட்டி ஒரு மரணி. குள்ளமாரி ஒருவரனே துவளங்குட்டி ஒருவரனே காளாடு ஒருவரனே கருமண்டி ஒருவரனே கள்ளுக்கடை மாயாண்டி சுடலைக்கு அப்பன் மாயாண்டி சுடலை 7வது பரநிலை என்ன பழி கேட்கா? என்ன பழி வேணும்? நரபலி வேணுங்க. மகனே மாயாண்டி, நீ இதுவரைக்கும் எல்லாத்தையும் கேட்ட நானும் தாரந்தாரன் உனக்கு தாயன் சம்மதிச்சேன். உனக்கு எல்லா பழிகளையும் நான் உனக்கு கொடுத்தேன். இன்னும் உனக்கு நீ கேட்கிற பழி என்ன பழி கேட்க? நரபலி எல்லாவா கேட்க? யாரை கொண்டு கொடுக்க? நம்ம தாளக்காரனை கொடுத்துருவோமா? வேண்டாம் வேண்டாம், கிழட்டுக்கிட்ட அவிய நேராவோ. ஆமா, அந்த கடாய் ஆவாதுப்பா. அடியா யார் கொடுத்துக்காரது? யார் இந்த கடாயெல்லாம் ஆவாது. இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஆமா, அது வேண்டாம்ப்பா. ஆமா, நம்ம கட்டக்காரர் அண்ணாவியை கொண்டு போய் கொடுக்கணும். அடி இருக்கிற போது கள்ளக்கடை மாயாண்டி சுடலைக்கு ஆண்டவன் சிவபெருமானிடம் கள்ளக்கடை மாயாண்டி சுடலை கேட்கிற போது ஆண்டவன் சிவபெருமானுக்கு கண்ணீரானது தார தாரையாலே பொங்கி வடிகிறது. ஆண்டவன் சிவபெருமான் கண்ணீரானது பூமியிலே விழுந்த போது அக்கினி குழியிலே மரம் விளைகிற போது பேய் முகத்தோடு மகுடமும் கையுமாக யாரையா வந்து இருக்கிறார்? பிள்ளையே வந்து பிறந்தார். அப்பனே கள்ளக்கடை மாயாண்டி சுடல உனக்கு கனியா பிள்ளை கையெடுத்து நாக்கெடுத்து உனக்கு ரத்தம் தருவார், நரபலியாக ஏற்றுக்கோ. மகடத்தோடு கனியா பிள்ளை வந்து பிறந்தார். அவர் கையெடுத்து நாக்கெடுத்து ரத்தம் இருப்பாரு, நீ நரபலியா ஏத்துக்கோ. ஏத்துக்கோப்பா. ஆமா, ஏத்துக்கிறியா? நீ இப்பமாவது போமகனை போமகனை போடவோ. நான் போக மாட்டேன். என்ன வேணும்? நான் போக மாட்டேன். எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஊடகம் போடணும். அங்க என் அப்பன் கள்ளுக்கடை மாயாண்டி சுடலைக்கு வில்லடிச்ச மாதிரி இந்த கூட கைலாசத்துல எனக்கு வில்லடிச்சு பாட்டு பாடணும். கைலாசத்துல கண்டிப்பா வில்லடிச்சு பாட்டு பாடணும்.
ஈசனின் மகனாகப்பட்ட கல்லுக்கடை மாயாண்டி சுடலை மாயாண்டி சுடலை என்ன கேட்கிறான்? என்னையா கேட்கிறான்? அப்பா பகவானே, ஆண்டவரே, கைலாச வாசலில ஆமா வில்லடிச்சு பார்க்கணும். வில்லு பூட்டி அடிக்கணும். ஆமா, அன்னைக்கு கைலாச வாசலில கல்லுக்கடை மாயாண்டி சுடலைக்கு வில்லடிச்சது யாரு? யார் வில்லடிக்கிறா தெரியுமா? நல்லருகை நாளாக்கி புறமாகி ராமர் ஹரிராமே கோபாலே அண்ணாமிக்கு பாடுவாரோ உள்கடிக்கே மாயாண்டி சுடலைக்கு யார் யாரையா அண்ணாவிக்கு பாடுதார்? அப்பமே ஹரிராமன் கோபாலன் வில்லடிச்சு கைலாசத்துல பாடியிருக்காரு. ஹரிராமன் கோபாலம் படிச்சிருக்காரு. அந்த காலத்துல ஆடி கைலாசத்திலேயே படிச்சிருக்காரு. வத்திரம்பட்டியில கல்லுக்கடை மாயாண்டி வாசலில சுடலை சுரேஷ் சுடலை சுரேஷ் வில்லிசை கூட மாயாண்டி கல்லுக்கடை மாயாண்டி சுடலைக்கும் வாசலையே வில்லு பூட்டி வில்லடித்தார். மகனே மகனே இப்பவாவது ஓ மகனே உலகம் போக மாட்டேன் இன்னும் உனக்கு என்ன வேணும்டா? போக மாட்டேன். என்னடா வேணும்? அம்மா வேணும். அப்பாட்ட போய் கேளும். அம்மா வேணும். இந்த கண்டிக்கடை சுடலை மாயாண்டி கேட்க ஆண்டவன் பகவான் இடத்துல நான் பூலோகம் தனியா போக முடியாது, எனக்கு துணைக்கு தாய் வேண்டும். சரி, கல்லுக்கடை மாயாண்டி அம்மா கேட்டிருக்காரு. நம்ம தாளக்காரு மாமன் சித்தி வேணும்னு கேட்டான். அம்மா வேணும் அங்க கேட்கான். மகன் சித்தி வேணும்னு கேட்காங்க. அவரு அடி போடுறாரு, மாமன் கேட்டாங்க. அப்படியாக இருக்கும் போது ஆண்டவனே பகவானே, எனக்கு தாய் வேண்டும். நான் அண்ணன் தனியாக நான் பூர்வம் போக மாட்டேன். ரொம்ப நாள் ஆகும். சரி, போக முடியாது. ஒரு அம்மா கண்டிப்பா வேணும். ஐயா, ஆண்டவன் சிவபெருமான அழகாயுள்ள ஒரு பிரம்ம வீரம் ஒன்றை கூட ஒரு பிரம்ம பீடம் ஒன்றை போட்டார். பிரம்ம வீரம் ஒன்று ஓடுகிற போது பிரம்ம வீரம் ஆகாயம் ஓடுகட்ட 41 நாள் வரைக்கும் வளர்கிறது. பூமிக்கும் பிரம்மரிடம் போடுகிறார். ஆமா, சரி. ஒரு பிரம்ம எடுத்து அந்த பிரம்மன் பீடத்திலே ஆண்டவன் பகவான் பிரம்பு கொண்டு தட்டுகிற போது அந்த பிரம்மனோட பீடத்திலே இருந்து யார் யாரையா வந்து பிறக்கிறார்? பேய் நல்ல முகத்தோடு அவதரித்த
பிள்ளையா கையில எடுப்பா அல்லுக்கான பேச்சியம்மா நாடோ நாடு என்றால் அந்த நாடு எந்த நாடையா அறுதாலும் அறுத்து வரக்கூடிய நாடும் அறுதாலும் பயிர் விளையக்கூடிய நாடும் ஆணை கட்டி ஓரடித்தால் மாறாது சென்னர் என்றோ தூத்துக்குடி மாவட்டத்திலே சிறுவைகுண்டம் தாலுகாவிலே ஒருங்கே அமையப்பெற்ற நாடு கண்டு தமிழ் கவிகள் வாடும் ஆனரங்கள் இசைப்பாடக்கூடிய நாடு இந்த வையக உலகமெல்லாம் பேரும் புகழும் பெற்ற இந்த வர்த்தக ரெட்டி வட்டிமான நகரம் வர்த்தக ரெட்டி வட்டிமான நகரத்திலே ஊருக்கு கீழ்புறத்திலே அலங்காரமணி மண்டபத்திலே கல்லுக்கடையிலே கொழுந்திருக்கிறானே கல்லுக்கடை சுடலையா கல்லுக்கடை மாயாண்டி சுடலையுடையது ஆலயத்திலே இன்று மூன்றாவது தினமாக நாம் வெள்ளிசை வாடிக்கொண்டிருக்கும் போது நமது வில்லிசையை பாராட்டி இந்த சின்ன பையன் நம்ம நிறைய வாடிக்கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பையனுக்கு பரியளித்த சீமான் பூமான் மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் பூ மாலையை பொன் மாலையாகவும் கோவில் தர்மகர்த்தால் சார்பாகவும் கமிட்டியாளர்கள் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் மலர் மாலையை மாணிக்க மாலையாகவே அறிவித்தார் அல்லவா அறிவித்தவர் குடும்பம் மற்றும் இந்த வர்த்தக ரெட்டி வெட்டி மக்கள் எல்லாம் கல்லுக்கடை மாயாண்டி சுடனை அறிவை பெற்று எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் சாமி வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் முருகனோடு வளர வேண்டும் ஏழமணி சாஸ்தாவுடைய அருளாலையோ சிவனடைந்த பெருமாள் கல்லுக்கடை மாயாண்டி சுடலை அருளாலையோ என் தாய் வேச்சியம்மா ராமலிங்க வரதேசி அருளாலையோ என்றென்றைக்கும் வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொண்டாடி ஆண்டதைக்கு வருகிறோம். அடுத்தபடியாக நமக்கு வரிசலித்த செல்வ சீமாட்டி மூமாட்டி முன்னியவதி ஆறு யாரையா வர்த்தக ரெட்டி வெட்டிமான நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய
அருமை பெரியப்பா வள்ளிநாயகம் அவர்கள், வள்ளிநாயகம் அருமை பெரியம்மா பிச்சம்மா அவர்கள், பெரியம்மா விச்சம்மா அவர்கள். யாரு யாரையா? மேலே சொன்னாதான் தெரியும். அருமை பெரியப்பா வள்ளிநாயகம் அவர்கள், பெரியம்மா பிச்சம்மா அவர்கள் நமது வில்லிசையை பாராட்டி இந்த அலங்கார மகா சபையிலே 200 ரூபாயை 200 லட்சமாகவே வரிசளித்தார். வரிசளித்த குடும்பமெல்லாம் என் அப்பன் மாயாண்டியுடைய அருளாலே எப்படி எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும், வாழ வேண்டும் சாமி, வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழை முருகனோட அருளாலே வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும், முருகனோட அருளாலே. பத்து நூறு கோடி கையை கோடி அவரையும் கோயில் வாழ வேண்டும் ஆண்டி அருளாலே அம்மா வாழ வேண்டும் அருளாலே வாழ வேண்டும் அம்மா அருளாலே அம்மா அருளாலே வாழ வேண்டும் அம்மா அருளாலே வாழ்க வளர என்று வாழ்த்திக் கொண்டு அடுத்தபடியாக இந்த அலங்காரமை மண்டபத்திலே நமக்கு வரிசலித்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் யாரையா? அந்த செல்வச்சீமான் புண்ணியவான் யாரு யாரையா? இந்த வர்த்தக ரெட்டி வட்டியிலே அலங்காரமணி மண்டபத்திலே வீட்டிருக்கிறான் அப்பன் கல்லுக்கடை மாயாண்டி சுடலையை துணையாக கொண்டு அப்பன் கல்லுக்கடை மாயாண்டி துணையாக கொண்டு மணி என்ற மாடசாமி அவர்களும் மணி என்ற மாடசாமி அண்ணாச்சி அவர்கள் அவர்களுடைய அருந்தவ புதல்வர் செல்வராட்சி அவர்களும் யார் யாரையா? மணி என்ற மாடசாமி அவர்களும் அவர்களுடைய அருந்தவ புதல்வன் செல்வராட்சி அவர்களும் நமது வில்லிசையை பாராட்டி நமக்கு 200 ரூபாயை 200 லட்சமாகவே வரிசளித்தார். எப்படி எப்படி என் கல்லுக்கடை மாயாண்டியவர்களாலே வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி எப்படி வாழ வேண்டும், கல்லுக்கடை மாயாண்டி சுடலையுடைய அருளை பெற்றோர் எப்படி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி எப்படி வாழ வேண்டும், வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர்முருகன் வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர்முருகன் முகம் போனாலும் தங்கமுகம் ஆக வேண்டும் முகம் போனாலும் தங்கமுகம் ஆக வேண்டும் செய்யும் தொழில் திருப்தியாகி சீமனாக வாழ வேண்டும் செய்யும் தொழில் பெருக வேண்டும் வாழ வேண்டும் வட்டியது பெருக வேண்டும் பாட்டான பொங்க வேண்டும் வட்டியது பெருக வேண்டும் பாட்டானை பொங்க வேண்டும் ஆயாண்டி திருவையாள மங்களாம வாழ வேண்டும் ஆயாண்டி திருவையாள மங்களாம வாழ வேண்டும் அம்மா அருளாத புகழோடு வாழ வேண்டும் அம்மா அருளாத புகழோடு வாழ வேண்டும் சுடலை கூட கடையாளே சுடலை கூட கடையாளே வாழ வேண்டும் இப்படியாக இருக்கும் போது ஈசன் மனமாயாண்டி கல்லுக்கடு சுடலையா ஆண்டவன் பகவானிடத்திலே ஆக்குவர் அழிக்குவர் அநேக கோடி வரங்களை வாங்கிக் கொண்டு எங்கே வருகிறான் இந்த மாயாண்டி சுடலே வாங்கிக் கொண்டு மாயாண்டி சுடலை எங்கேயா வருகிறான்? என்னதியா அது சாம படிக்கிறாங்க எங்க வவுந்துடுவேன் இருக்கக்கூடிய போது கல்லுக்கடையாண்டி சுடரை ஆண்டவன் பகவானிடத்திலே வரங்களை வாங்கிக் கொண்டு எங்கே வருகிறான் இந்த சுடரை? கைலாச வாசலிலே வாசலிலே சுடரையா
கல்லுக்கரை மாயாண்டீஸ்வரரை நேர எங்க வாரான் நேர மக்கத்து பள்ளிவாசல் மகிழம்பிச்சை வாசலுக்கு வருகிறான் யார் யார் இடத்துக்கு வாரான் மக்கத்து பள்ளிவாசலுக்கு வருகிறான் இஸ்லாமிய மக்களிடமே வருகிறான் இந்த கல்லுக்கரை மாயாண்டி மாயாண்டி இஸ்லாமிய மக்களிடம் வந்து ஈசமானாகப்பட்ட கல்லுக்கரை மாயாண்டி சுடரே என்னை என்ன செய்கிறான் இந்த சுடரே என்னையா செய்கிறான் நான் வந்த விவரம் அதை அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று சொல்லி பல்லுக்கிழமாயாண்டி சுடரே என்னை என்ன செய்கிறான் தெரியுமா என்னையா செய்கிறான் வான போலே அதறுகிறான் தாலி போடுகிறான் போலே அதறுகிறான் ஆணை போல் அதறுகிறான் ஆதாளி போடுகிறான் மாயாண்டி மாயாண்டி கல்லுக்கடை சுடலை இருப்பானா பூலோக சீமைக்கு முதநிலை எங்க வாங்க வந்திருக்கான் மக்களுக்கு பள்ளிவாசல் மைதீண்டவன் ஆலயத்துக்கு வந்திருக்கான் வந்து வந்து மாயாண்டி சுடலை ஆளாளி ஓடுகிறான் அல்லற சில்லறை செய்கிறான் பண்ணுதான் யார் யாரு மயிலக்கிலே விரந்தானே என்று வர்த்தகரெட்டி வெட்டிவான் நகரத்திலே கல்லுக்கடையிலே வேசும் தெய்வமாகவே குடியிருக்கிறானே கல்லுக்கடை மாயாண்டி பார்த்தா மாயாண்டி இஸ்லாமிய மக்களிடம் அட்டகாசம் பண்ணுகிறான் அல்லற சில்லறை செய்கிறான் இந்த ஊரில் நம்ம முதலாக ஒரு நிலையம் வாங்கணும் அட்டகாசம் பண்ணுங்க நம்ம வந்த விவரம் தெரியாது 8 நாள் சந்தனக்கூடு திருவிழா நடக்கு என்னங்க என்ன திருவிழா சந்தனக்கூடு எடுத்து வருவதும் போவதும் பழக்கம் இஸ்லாமிய மக்களுக்கு அப்படி சந்தனக்கூடு எடுத்து வருகிற போது இந்த மாயாண்டி கல்லுக்கடை சுடலை என்ன செய்கிறான் தெரியுமா சந்தனக்கூட புடுங்கான் பொத்துன்னு உடைக்கான் உடைக்கான் யாரு அதாலி ஓடுதான் சில்லறை செய்யலாம் அப்படி இஸ்லாமிய மக்களை அட்டகாசம் செய்கிற போது இஸ்லாமிய மக்கள் எல்லாம் என்னையா நினைக்கிறார் ஆகா ஒரு நாளும் இல்லாத திருநாளாகவே இருக்கின்றதே பேயா பிசாசா காத்தா கருப்பா என்னன்னு தெரியலையே தெரியல நடக்கல நடக்கு எல்லா லப்பைக்கும் மூத்த லப்ப யாரு மகதாலப்ப
மகளாலப்பை அறிந்து தெரிந்தோ ஐயா. மற்ற உள்ள இஸ்லாமிய மக்களை அழைத்து "ஏ அப்பா, என்ன நம்மளுடைய பள்ளி வாசலிலே என்னவென்று தெரியவில்லை, இதுவரைக்கும் ஒரு அட்டகாசமாக இருக்கிறது. இதுவரைக்கும் இது நடந்ததே கிடையாது. கிடையாது கிடையாது, ஆமா. ஒரே அட்டகாசமாகவே இருக்கிறதே, சரி. என்னவென்று தெரியவில்லையே. ஆமா. போடாங்கிய அடித்து உன்னை குறிவாக்க வேண்டும். ஓஹோ. ஐயா, என்ன ஏதேனும் பார்க்கணும்னா வடநாட்டு வடங்கிய கூப்பிடலாமா? ஏப்பா, வடநாட்டுக்கு வடங்கி ஆவாது. கஞ்சிக்கு செத்தா இன்னைக்கு செத்தா நாளைக்கு செத்தா அடிக்கான். எப்படி எப்படி இவன் கஞ்சிக்கு பிறந்த கோடாங்கி, இந்த கோடாங்கி வேண்டாம். இந்த கோடை வேற எந்த கோடை ஏன்னா தென்னாட்டு கோடாங்கிய கூப்பிடுவோமா? சரி. அப்ப அடியப்பா உன் கொட்டை. ஏ அப்பா, இந்த கோடை நமக்கு ஆகுமா? இந்த கோடாங்கி அவன் தண்ணி போட்டா நல்லா அடிப்பான்ப்பா. ஆ, குறிப்பாட்டம் ஐயா, உனக்கு தட்டுல தண்ணி போட்டா நல்லா அடிப்பானே. ஆ, ஆ, நீங்க தட்டுல தண்ணி போட்டு அடிக்கன்னு சொல்றீங்க. நம்ம ஆசாமி என்ன நினைக்காத தெரியுமா? அவன் நம்ம தம்பி. என்ன நினைக்கிறது? குறிப்பாட்டு தம்பி கொடுப்பாங்க. அடிக்க வேண்டியதான். நாளை காலையில அவங்களுக்கு காலையில உண்டு. உண்டு உண்டு உண்டு. ஆமா. பார்த்தா தென்னாட்டு கோடாங்கி. சரி. எந்த கோடாங்கி? வெளிநாட்டு கோடை நம்ம ஆழ்வார்த்து நகரி செம்பூர் கோடாங்கி. செம்பூர் கோடை தண்ணி மட்டும் நல்லா அடிப்பாருப்பா. அப்படியா? கோடாங்கியை வரவழைத்து அம்மா ஆகால் எப்பை மார்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்னையா சொல்லுகிற அப்பா கோடாங்கி, ஏ கோடாங்கி எங்க பள்ளி வாசலிலே என்னவென்று தெரியவில்லை, என்ன தெரியவில்லை. ஒரே அட்டகாசமாகவே நடக்கிறது. ரொம்ப துயரமா இருக்கு. அதனால நீர்தான் எப்படியாவது உடுக்கடிச்சு உண்மை குறி சொல்லணும். உண்மையே என்ன இருக்கோ அதை உண்மையா சொல்லணும். ஆமா. கோடாங்கிக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்தார் மக்கத்துப்பள்ளி மகிழ்ந்தவன் ஆலயத்திலே. இந்த வயதின் நாளையத்து எடுத்து வைக்கிற போது கோடாங்கி உடுக்கெடுத்து அடிக்கிற போது அப்படி அடிக்கின்ற போது ஒரு தட்டு தான் தட்டினாரு. சரி. தட்டு இன்னொரு பக்கம் பிஞ்சுக்கிட்டு போகுது. ஐயோ, ஒரு தட்டு தட்டின உடனே மறுபக்கம் தட்டு குடுங்கிட்டு போகுது. சரி. பார்த்தார் கோடாங்கி. சரி. ஏ அப்பா, என்ன? காத்துமில்லை கருப்புமில்லை பேயுமில்லை பிசாசுமில்லை, சரி. இது ஏதோ ஒரு பொல்லாத தேவதையா இருக்கு. ஓஹோ, கேவல மாதிரிதான் தெரியுது. ஆமா. ஆஹா. மறுபடி தட்டு சேர்த்தா கோடாங்கி. ஆமோ, தட்டு சேர்த்து இந்த கோடாங்கி உன்னை கூறி எப்படி இருக்கிறா தெரியுமா? அவர் எப்படி குறித்து உழுக்கடிக்கிறார் தெரியுமா? எப்படி உட்கடித்து உண்மை கூறி கேட்கிறார் இந்த கோடாங்கி. கோடாங்கி தென்னாட்டு கோடாங்கி எந்த ஊரே எந்த தேசம் தேவாத எந்த தேசம் தேவாத எந்த தேசம் தேவாத எந்த தேசம் எங்கிருந்து எங்கு வந்தாய் தேவாத எங்கு வந்தாய் தேவாத எங்கு வந்தாய் தேவாத எங்கு வந்தாய் தேவாத எந்த ஊரே எந்த தேசம் தேவாத எந்த தேசம் தேவாத எந்த தேசம் கையில பிறந்த பிள்ளை இந்த கல்லுக்கடை மாயாண்டி சுடலை என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்ன சொல்லுகிற கோடாங்கி எங்க இலையிலே பிறந்த பிள்ளை கோடாங்கி பிறந்த பிள்ளை கோடாங்கி பிறந்த பிள்ளை கோடாங்கி பிறந்த பிள்ளை
வரம் பெற்ற பிள்ளை வரம் பெற்றவில்லை. என் பேர் சுடலை என் தாய் பேர் வேச்சியம்மா. என் பேரு ஜடலை, எங்க அம்மா பேரு வேச்சியம்மா. அப்படியா? ஆமா. ஈசன்மானாகப்பட்ட இந்த கள்ளுக்கடை மாயாண்டி சுடலை வாசலிலே ஆண்டவன் பகவானிடத்திலே வரங்களை வாங்கிவிட்டோம். ஆமையா. பூலோகச்சி மேலே மக்கம் என்ற தளமதிலே அந்த மக்கள் என்று தலைமதிரே மக்கம் என்ற தளமதிலே வள்ளிவாசலே ஒரு நிலையத்தை கேட்கிறான். நிலையம் கேட்கிறார். யார் யாரிடத்திலே கேட்கிறான்? எப்பமாறுகளிடத்திலே நிலையம் கேட்கிறார். இஸ்லாமிய மக்களிடம் நிலையம் கேட்கிற போது ஆமா. இந்த கள்ளுக்கடை மாயாண்டி கருத்தப்பாண்டி சுடலை ஐயாவுக்கு இஸ்லாமிய மக்கள் எல்லாம் எப்படி எப்படி நிலையம் போட்டு கொடுக்கிறார். எப்படி எப்படி நிலையம் போடுகிறார். ஆசைகள் பேசும் பட்டாணி சுடலை என்றே ஒரு நிலையம் போட்டார். தாயாகப்பட்ட வேச்சியம்மாளுக்கு வாத்திமாவினி என்ற ஒரு நிலையத்தை போட்டார். வாத்திமா வீதி என்று ஒரு நிலையம் போடு. ஏ அப்பா எப்பைமார்களே, என்ன என்ன தலைமுறைக்கு உங்க பிள்ளை பிள்ளை கொடி கொடி வம்சத்துக்கு என் பேர் தொடங்கணும். என் பேரு கண்டிப்பா இந்த இடத்துல தொடங்கணும். தொடங்கணும். என்ன கேட்கிறான் இந்த கள்ளுக்கடை மாயாண்டி சுடலை? அப்பன் மாயாண்டியுடைய என் பேரு கள்ளுக்கடை மாயாண்டி சுடலை. ஆமையா. நீ உன் பிள்ளை குட்டிகளுக்கு வைக்கிறது பேர் என்ன வைக்கணும்? எப்படி பேர் வைக்கணும்? பாதர் பாயின்னு வையி. என் பேரு சொடலன்னு இருந்துச்சு வச்சுக்கோ. சுலைமான் வையி. சொடலைன்னு சொன்னா சுலைமான்னு பேரு. மாயாண்டின்னு இருந்துச்சு வச்சுக்கோ. என்ன? மைதின்னு வையி. மாயாண்டின்னு சொன்னா மைதின்னு. என் தம்பி முண்டை இருக்கான் பாரு, முண்டை. என் தம்பி முண்டை. முண்டம் பேர முகமதுன்னு வையி. முண்டனுக்கு பதிலா முகமதுன்னு பேரு. ஆமா. இன்னைக்கும் பேர் தொடங்குதுல்ல. அங்கேயும் தொடங்குது. ஆமா. அடியா உடுக்கண்ண பேரு இப்ராஹிம். அடியா மாயாகப்பட்ட வேச்சியம்மா இருந்தா பாத்திமா என்று வச்சுக்கோ. வேச்சியம்மாளுக்கு பாத்தியமான பேரு. பாத்திமா வீணி என்ற பேரை வச்சுக்கோ. ஆமா. ஈசன்மானாகப்பட்ட மாயாண்டி என் கள்ளுக்கடை சுடலை ஐயா. மாயாண்டி ஐயா. பக்கத்து பள்ளியில கள்ளுக்கடை சுடலை ஐயா. ஐயா அங்கே ஒரு நிலையம் வாங்கி எல்லாம் நாடு தேசம் விட்டு அங்க 21 பந்தி தேவதையும் 61 கூட்டுறவு இருக்கு. பார்த்தா தாய் வேச்சியம்மா. சரி. ஏன் மகனே மாயாண்டி, ஐயா நமக்கு இந்த இடம் வேண்டாண்டா, எனக்கு இந்த இடம் வேண்டாண்டா. இடம் பிடிக்கல, நம்ம வேற இடம் போ. ஐயா வேற எந்த எந்த இடத்தை கண்ணீர் கண்டு இந்த மாயாண்டி சுடலையும் வேச்சியம்மாள் எங்கே வருகிறா தெரியுமா? பக்கத்து வழி விட்டு எங்கய்யா வருகிறா? சொரிமுத்தை எங்க ஆவுக்குள்ள எங்கே வருகிறா தெரியுமா? எங்கய்யா நிக்கிறா? வட்டப்பாற கண்ணில் கண்டு வடிவான ஐயா ஐயா வட்டப்பாற கண்ணாரிலே மகனம் மாறி கள்ளுக்கடை மாயாண்டியின் கருத்தப்பாண்டி படை 7 மடங்கு ஆவுக்குள்ளே சொரிமுத்தையன் வாசலுக்கு வருகிறார். சொரிமுத்தையன் வாசலிலே வந்து நேரா இருக்கே ஒரு வட்டப்பாறை, பெரிய பாறை. வட்டப்பாறையை கண்ணிலே கண்டான் இந்த கள்ளுக்கடை மாயாண்டி சுடலை. ஏ தாயே வேச்சியம்மா, உனக்கு தகுந்த இடம் இந்த இடம் தான். ஐயா மகனே, ஆதி கைலாசத்திலிருந்து ஊழம் வந்து
பகவதி வாசலையில ஒரு நிலையத்தை வாங்கி என்ன சுரிமுத்தையின் காவு என்ன வட்ட பாறைக்கு வந்துட்டோம். அம்மாவாலே இன்னும் நடக்க முடியாது. நடக்க முடியாது. அங்க இங்கெல்லாம் போக முடியாது. அதனால அம்மா இந்த வட்ட பாறையிலே இங்க அமர்ந்திருக்க. நம்ம தாய் பேச்சியம்மா இந்த வட்டப்பாறையில அமர்ந்திருக்க. நீ பூலோக சீமைக்கு எங்க போனாலும் தாய் பேச்சியம்மாவை அழைச்சிட்டு போயிரு. அப்படியா? போக வேண்டிய முகமெல்லாம் போயிட்டு ஊரு வேற எல்லா பக்கமும் போது என்னை அழைச்சிட்டு போ. என்ன கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்த நேரத்துல இருந்து கீழ்பாக்கத்துக்கு கூட்டு போகணும். கள்ளக்கடை மாயாண்டி சுடலை ஏதாய வேச்சியம்மா இந்த வட்டப்பாறையில நீ அமர்ந்துரு. இந்த பாறையிலே நீ அமரு. அப்படியா? இந்த ஆயாகப்பட்ட வேச்சியம்மா என்றைக்கு வட்டப்பாறையிலே அமர்ந்தாலோ அமர்ந்த நாளையிலே இருந்து அந்த பாறைக்கு என்னையா வேறு? என்ன வேறு வைத்திருக்காங்க? அடைச்சாணி வச்சு பாரு. வச்சு பாரு. அடைச்சாணி வச்சு பாரு. ஐயா ஆடையும் கோடையோ எந்த பாறையில தண்ணி வத்தாட்டாலோ நம்ம பேச்சு பாறையில நீர் கசிவாரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பாறையில எந்த பாறையில தண்ணி வத்தாட்டாலும் அடைச்சாரி வேச்சு பாறையில தண்ணி வத்தவே வத்தாது. ஐயா என் தாயாகப்பட்ட வேச்சியம்மான இன்றைக்கு வட்டப்பாறையிலே அமர்ந்தாலும் பேச்சு பாறை அணைக்கட்டு என்று ஒரு வேதாமத்தை பெற்று அதான் சொல்லி இருக்கான். பூவோடு நாரும் சேர்ந்தா நாரும் நறுமணம். ஐயா பூ யாரு? நீங்க நாரு. ஐயா அப்படிலாம் இல்லையா? உங்க 6 பேர்த்த 5 பேர்த்த சொல்லி இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கேன். கள்ளுக்கடை மாயாண்டி வாசல்ல ஒரு குறைவும் கிடையாது. அப்போ மாயாண்டி வாசல்ல என்னைக்கு வந்து வெளில அடிச்சோமோ ஒரு குறவும் கிடையாது. சரி யாருக்கு? கண்டிப்பா அந்த சந்தர்ப்பத்துக்கு பலவு இருக்கா? பொண்ணை கூட்டுவா கல்யாணத்தை முடிச்சிருவோம். நடக்கணுமா? ஒரு 4-5 வருஷம் நமக்கு நல்ல வரவு கிடைக்கும். வயசு 40 வயசு ஆயிடுச்சு. பார்த்தான் கள்ளக்கடை மாயாண்டியுடனை தாயாகப்பட்ட வேச்சியம்மாளை வேச்சிப்பாறையில் அமர வைத்து விட்டோம். இந்த கள்ளக்கடை மாயாண்டியுடனை என்னையா செய்கிறார்? 4 திசையும் சுத்தி பார்க்கான், அடுத்த செய்யும் பார்க்கான். பார்க்கிற போது என்னையா பண்ணிவிட்டான்? கொட்டாரக்கரையும் கண்டான், கரையும் பகவானியா வாசல் கண்டான், பரிமாற்றமும் கண்ணில் கண்டான், வந்தவர்கள் தாமதிக்க நம்மாடி மேடைகளா பகவானியா வாசலிய போனவர்கள் தாமதிக்க நம்மாடி மேடைகளா ஆதிமயா கண்ணில் கண்டு பகவானியா வாசல் கண்டு கல்லுக்கார சுடல ஐயா வாசல் கண்டே கள்ளக்கடை மாயாண்டி சுடலை என்னையா கண்டான்? பகவதியால் வாசலை கண்டான். அம்மன் பகவதியாருடைய வாசலை கண்டான். ஆமாம் போனவர்கள் தாமதிக்க வண்ணமணி மேடைகளாம், வந்தவர்கள் தாமதிக்க வண்ணமணி மேடைகளாம். அந்த வர்ணமணி மேடைகளாம் கொட்டாரக்கரை குமரி பகவதியாருடைய வாசலிலே பகவதியார் வாசலிலே என்னையா மேலும் கண்டான்? என்ன
என்னையா கண்டான் சப்பரங்கள் ஓடக் கண்டான் சரி தீவெட்டி வெளிச்சம் கண்டான் ஆமா ஆகா மாயாண்டி மனசுல என்ன நினைக்க என்ன நினைக்கிறான் கொட்டாரக்கரை குமரி பகவதியாளுடைய வாசலுக்கு போக வேண்டும் அப்படி நம்ம அங்க போய் வேண்டியதான் அங்க போய் அங்கே ஒரு நிலையம் வாங்க வேண்டும் நம்ம அங்க போய் நிலையத்தை வாங்கணும் என்று மாயாண்டி சுடலை எங்கே வருகிறான் தெரியுமா மாயாண்டி சுடலை எங்கய்யா வரையா அவன் பேச்சு பாறை தனைகள் வந்து சுடலையா ஐயா எங்கே கல்லுங்கட மாயாண்டே மாயாண்டே கல்கம்பாண்டி சுடலையா ஐயா எங்கே கையிலம் பிறந்த புள்ள இறந்த பிள்ளை கனகவரம் பெற்ற புள்ள பெண்ண பிள்ளை அவன் எங்கே கரையதிலே பகவதியா வாசலுக்கு 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 வாராணி சுடல ஐயா சுடல ஐயா கல்லுக்கரை மாயாண்டி சுடலை அப்பன் மாயாண்டி சுடலை கொட்டாரக்கரை குமரி பகவதியால் வாசலுக்கு வருகிறான் பகவதியால் வாசலுக்கு ஆகா வாசலே வந்து மங்கையான பகவதியால் அம்மா என்னையா செய்கிறார் என்ன செய்கிறார் என்னையா செய்கிறான் மங்கை பகவதி பகவதியால் வாசலுக்கு என்ன செய்கிறார் என்னமோ பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கிட்ட கேட்ட மாதிரி இருக்கு நான் வெளியே சொல்ல விரும்பல நான் வெளியே சொல்ல விரும்பல போயிட்டு வாங்க ஆமா அப்படி இருக்கீங்க போதோ கள்ளக்கடை மாயாண்டியன் கருத்தப்பாண்டி சுடலையா கருத்தப்பாண்டி சுடலையா கரை குமரி பகவதியாளுடைய வாசலே வந்து தங்கை பகவதியாளுக்கு 8 நாள் ஒரே திருவிழா நடக்கு ஒரே திருவிழாவா நடக்கு என்ன திருவிழா நடக்கு என்னையா திருவிழா மங்கை பகவதியாளுக்கு பகவதியாளுக்கு சப்பரத்திலே பச்சை சாத்தி பச்சை சாத்தி பவனி வருகிறாள் மங்கையான பகவதியால் மங்கையான பகவதியால் அண்டாணையன் கள்ளுக்கடை அர்த்தப்பாண்டி மாயாண்டி சுடலை இந்த மாயாண்டி சுடலை என்ன செய்கிறான் சுடலை மாய்ந்த சுடலை என்னையா செய்கிறான் முறுக்கிறான் சப்பரத்தை அவன் முறுக்கிறான் சப்பரத்தை அவன் முறுக்கிறான் கொடி மரத்தை ஆசைகிறான் கொடி மரத்தை அவன் அசைகிறான் அவன் போன கொம்பு காலை போலே போன கொம்பு காலை போலே ஓட்ட சுவர் இடிக்கிறான் ஓட்ட சுவர் இடிக்கிறான் மாட கொம்பு காலை போலே மாட கொம்பு காலை போலே அதிசுவரை இடிக்கிறான் அதிசுவரை இடிக்கிறான் ஆதாரியே போலேயா போலேயா கல்லுக்கடை சுடலையா போலேயா போலேயா சப்பரத்தை இடுக்கிறான் மரத்தை அசைக்கான் பட்டத்தை அத்து எறிகிறான் அத்து வீசுகிறான் யாரு அப்பன் கல்லுக்கடை மாயாண்டி சுடலை ஓடியாப்பா 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 கிடைக்கு நேரம் கிடைக்கு டயர் இருக்கு இன்னும் ஐயா ஆமா ஈசன்மானாகப்பட்ட இந்த கள்ளுக்கடை மாயாண்டியன் கருத்தப்பாண்டி சுடலை இந்த கருத்தப்பாண்டி சுடலை கொம்பு கால் போல மதிசுவரை இடுக்கிறான் மதிசவரை இடுக்கிறான் கொம்பு கால் போல கோட்டச்சுவரை இடுக்கிறான் கோட்டச்சுவரை இடுக்கிறான் போல் அதறுகிறான் ஆளாளி போடுகிறான் மாயாண்டி சுடலை அட்டகாசம் செய்த போதும் அப்படி செய்த போது
மாயாண்டி சுடலையை இன்னார் இனியார் என்று யாரும் ஒருவரும் அறியவில்லை. ஒருவருமே அறியவில்லை. நம்ம வைக்க வேண்டிய இடத்துல கைய வச்சத நம்ம யாரு இன்னாரு இனியாருன்னு கேட்பாங்க. கேட்பாங்க. கள்ளுக்கடை மாயாண்டி சுடலை என் கருத்தப்பாண்டி மாயாண்டி என்ன செய்கிறான் தெரியுமா? என்னையா செய்கிறான்? கோயில்ல கொடிமரத்துல பூச வைக்காரு வேதாந்த வேதியரு பூசாரி. பூசாரி. ஆமா பூசாரி தீவத்தட்ட புடுங்கனா செவிட்டோடு ஓங்கி அடிச்சான். செவிட்டோடு ஓங்கி அடித்த போதும் கள்ளுக்கடை மாயாண்டி சுடலையை அடித்தபடி ஒருக்காமல் தாங்க முடியாமல் ஈசன் மகன் அடித்தபடி தாங்காமல் பூசாரி வேதியர் என்ன சொல்லி புலம்புகிறார் தெரியுமா? என்னையா சொல்லி புலம்புகிறார்? பகவதியே பகவதியே ஆளுநாத பூசையதே பூசையதே அருதினாமும் செய்து வந்தே யாரோடு சிறுவந்தானே வந்தானே இவன் சட்ட தான் விடுங்கே நான் விடுங்கே நான் விடுங்கே சென்றோடு அழிக்கிறானே அழிக்கிறானே இவன் சட்ட தான் விடுங்கே நான் விடுங்கே நான் விடுங்கே சென்றோடு அழிக்கிறானே அழிக்கிறானே. செய்து வந்தேனே யாரோ என்று தெரியவில்லையே செவித்தோடு அடிக்கிறதே யார் என்று தெரியவில்லையே நான் இந்த கள்ளுக்கடை மாயாண்டி சுடலை போது மங்கையான பகவதியால் வேதாந்த வேதியரிடத்திலே என்னையா சொல்கிறார்? ஏ அப்பா வேதாந்த வேதியரே யார் ஒன்றுக்கும் கவலை வேண்டாம் என்னென்ன பார்த்துக்கிடுதேன் என்று சொல்லுகிற போது மங்கை பகவதியால் 8 நாள் திருவிழாவை முடித்துவிட்டு அயர்ந்து உறங்குகிறாள். யாரு மங்கையாகப்பட்ட பகவதியால் கண்ணயர்ந்து உறங்குகிற போது இந்த கள்ளுக்கடை மாயாண்டி மங்கை பகவதியால் அறிய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான் இந்த சுடலை? திருக்குறளவே அழைக்கும் இந்த ஆயாகப்பட்ட பகவதி அயர்ந்து உறங்குகிற போது மாயாண்டி சுடலை அறிந்தும் அறியாது சிறு குழந்தையாக நின்று பகவதியாருடைய கதவை அடைத்திருக்கும் அடைகதவை அடைக்கும் உள்ள தட்டுகிறான். ஓட்டதற்கு கதவை கட்டுகிறான் இந்த கள்ளுக்கடை மாயாண்டி சுடலை கட்டுகிற போது கண்டாள் அம்மை பகவதி கண்ணனா இருந்தா செவுரேறி குதிச்சு வந்துருவான். ஜாமான்களை எல்லாம் கடாட்டு போவாங்க. கள்ளவரல இது கள்ளெல்லாம் கிடையாது. ஆமா நம்மள நாடி யாரோ வந்திருக்காங்க. அதான் நம்ம கதவை கதவை திறந்து வாழ்க்கிற போது மாயாண்டி சுடலை அறிந்தும் அறியாத 5 வயது சிறு குழந்தையாக இருக்கிறார். அப்படி இருக்கும் போது சிறு குழந்தையாக இருக்கிற போது மங்கையான பகுதியால் என்ன கேட்கிறார் தெரியுமா? என் மகனே சின்னஞ்சிறு பாலகனே என்று பகவதியால் என்ன கேட்கிறார் தெரியுமா? எனக்கு ஊரும் என்ன பேரும் என்ன பகவதியா
மணிகதவை அடைக்கும் உள்ளாட்டுகிறார் அடைக்கும் வெள்ளை கட்டுகிறார் வாழ்வு ஓட்ட திருக்கதவை தட்டும் உள்ளாட்டுகிறார் நட்டு வெள்ளை கட்டுகிறார் மாயாண்டி சுடலை 5 வயது குழந்தையாக நின்று கொண்டு என்ன என்ன அக்கா ஏ தாயே பகவதி என்னை யார் என்று உனக்கு தெரியவில்லையா யாரு வந்திருக்கான்னு உனக்கு தெரியலையா உங்க அக்கா மாவா உங்க அக்கா மாவன் எந்த அக்கா மாவா நீ ஏன் காசில இருக்கால விசாலாட்சி மாவனா நீ அவன் இல்ல அப்போ அந்த அவன் நான் இல்லையே மதுரையில இருக்கால மீனாட்சி மாவனா நீ மீனாட்சி அக்கா மாவன் நான் இல்ல திருவண்ணாமலையில இருக்கால உண்ணாமலை அக்கா அவ மாவனா நீ அந்த அக்கா மாவன் நான் இல்ல அப்புறம் சங்கரமலையில இருக்கால ஆவட கோமதி அந்த அக்கா மாவன் நான் இல்ல ஆவட மாவன நீ இல்லையா குற்றாலத்துல இருக்கால குலவாமணி எங்க அம்மா எங்க அக்கா குழு 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 குழுன்னு எங்க சித்தி அவன் நான் இல்ல குலவாமணி மாவனம் இல்லையா நான் கிடையாது ராமநாசத்துல இருக்கால பால உலகமா மாவனடா அந்த மாவன் நான் இல்ல அப்படியா யாரு மாவா நான் யாரு மாவன் தெரியுமா திருநெல்வேலியில இருக்கிற காந்திமதி மாவனா நீ பெரிய வணக்காரி எங்க சித்தி அவர் பெரிய வணங்காரியா அவன் மாவன் நான் இல்ல ஐயா காந்தி மாவதி மௌனம் நான் கிடையாது கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டியே என்ன எங்கெங்கயோ பிடிஎம்மா எங்க அக்கா பார்வதி மௌனா உங்க அக்கா பெரிய அக்கா பார்வதி மவன் நான் தான் அவன் ஆதி ஐயா எங்க அப்பாவோடு இருக்க பாத்தியா எங்க அப்பா பார்வதி அந்த பார்வதி மகன் நான் தான் உங்க அப்பாவோட இருக்கால பார்வதி சிவபெருமானோட இருக்கால உங்க அப்பாவோட இருக்காளா ஐயா அவன் சொல்ற ஐயா கள்ளக்கரை மாயாண்டீஸ்வரன் தாயாகப்பட்ட மங்கை வருவது என்ன சொல்லுகிறா தெரியுமா வந்த மகம் போக வேண்டாம் ஆசிரியர் கொள்விருப்பான் போக வேண்டாம் ஆசிரியர் கொள்விருப்பான் வளர்ந்து கண்ணுக்கு இடது கண்ணா திருவாச்சி மூடலீன திருவாச்சி மூடலீன தன்வியமோ தண்டையத்தில் தொங்குதடா தண்டையத்தில் தொங்குதடா கொண்டு போயிடாமே கொண்டு போயிடாமே பார்த்துவானோ பார்வதிக்கும் பிள்ளையானால் இந்த பகவதிக்கும் பிள்ளைதானே வந்த மகம் போக வேண்டாம் என் வாசலிலே குழுவிருப்பார் வலது கண்ணுக்கு இடது கண்ணான் மந்திரி பிரதானியா மகனே நீயும் குழுவிருப்பார் என் மகனே மாயாண்டீஸ்வரரை தெக்குமோட்டாங் கருங்கதிலே திருவாச்சி வரியதே அல்லும் காசும் அல்லும் பணம் ராஜாக்கள் ஆண்ட பணம் முள்ளுமானம் முழங்கும் பணம் நம்ம மூதாக்கள் ஆண்ட பணம் 7 கிடாரம் திரவியில் இருக்கு ஏழு கிடாரம் திரவிய இரும்பு தண்டயத்திலே இருக்குதடா இரும்பு தண்டயத்திலே தொங்குது கல்வன் கொண்டு ஓயிடாமல் காத்துவாடா திரவியத்தை நான் வெள்ளம் கொண்டு ஓயிடாமல் காத்துவாரேன் சரி தாயா பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற அது வேறதானே எனக்கு நீ என்ன சாப்பாடு வேணும் இல்ல அம்மா நீ கூட்டிட்டு வந்தீங்க எனக்கு சாப்பாடு ஒண்ணு இல்ல அதனால எங்களுக்கு சாப்பாடு வேணும் எனக்கு நான் வெள்ளம் கொண்டு ஓயிடாம காத்துவாரேன் ஆமா அம்மா பகவதி எல்லாம் சொல்லுவ பிடிக்கும் உனக்கும் எனக்கும் ஒன்னே ஒண்ணு பிடிக்காது நமக்கு எல்லாம் பிடிக்கும் ஒன்னே ஒண்ணு அது என்னது பிடிக்காது உனக்கு பாயாசப்பட்ட பருப்படப்பு எனக்கு பாயாசம் சாப்பிட்டா என்ன வரும் கல்லுக்கடை மாயாண்டிக்கு ஆயாசமா வந்துருமே நான் பாயாசம் சாப்பிட்டா எனக்கு ஆயாசம் வரும் ஐயா எனக்கு அதெல்லாம் ஆவாதம்மா எனக்கு வேண்டாம்மா நீ ஒரு நிலையம் போட்டா உயிர் விளைக்க போவதில்லை உன்மகன் மாயாண்டி சுடலை மாயாண்டி சுடல எனக்கு 7 நிலையம் வேணும் ஏமசாம ஊட்டு வேணும் 6 நிலையம் வேணும்
அட்டதான் ஓட்டு வேணும் ஊட்டி வேணும். ஆகையாகப்பட்ட பகவதியால் எப்படி எப்படி நிலையம் போடுகிறார் எப்படி நிலையம் போடுகிறார்? எப்படி எப்படி நிலையம் போடுகிறார் தெரியுமா எப்படி நிலையம் போடுகிறார்? அவன் இருக்க ஒரு நிலையோ அவன் இருக்க ஒரு நிலையோ அருள் இருக்க ஒரு நிலையோ அருள் இருக்க ஒரு நிலையோ அரணியில் ஒரு நிலையோ தேரணியில் ஒரு நிலையோ கொடிமரத்திலே ஒரு நிலையோ கொடிமரத்திலே ஒரு நிலையோ திரவியத்திலே ஒரு நிலையோ திரவியத்திலே ஒரு நிலையோ பகவதியா ஒரு நிலையோ பகவதியா ஒரு நிலையோ திருவாச்சி பலியதிலே திருவாச்சி பலியதிலே அங்கே ஒரு நிலையம் போட்டா அங்கே ஒரு நிலையம் போட்டா ஆறு நல்ல நிலையம் போட்டா ஆறு நல்ல நிலையம் போட்டா நிலையம் போட்டா நிலையம் போட்டா அட்டசாமி ஓட்டம் போட்டா ஆறு நல்ல நிலையம் போட்டா நிலையம் போட்டா அட்டசாமி ஓட்டம் போட்டா பகவதியால் மாயாண்டி சுடலைக்கு ஆறு நிலையமிட்டால் அட்டசாமி ஊட்டு விட்டார் 6 நிலையம் விட்டால் அத்தசாம ஊட்டு போட்டால் 7 நிலையமிட்டால் ஏமசாமி ஊட்டு விட்டால் 7 நிலையம் போட்டு 8 சாம ஊட்டு போட்டு ஏமசாம ஊட்டு ஓ யாமசாமி ஊட்டு போட்டார் ஆமா. ஈசன் மகனாகப்பட்ட கல்லுக்கடை மாயாண்டி என் கருத்தப்பாண்டி சுடலைக்கு அவரை மந்தையாகப்பட்ட பகவதியால் நிலையம் போட்டு கொடுக்க அப்படி நிலையம் போட்டு கொடுக்க நிலையம் போட்டு கொடுக்கிற போது என்னையா நடக்கிறதோ ஏழு நிலையத்திலும் ஏலக்குழுவாகவே கொலுவிருந்து வருகிறான் இந்த கல்லுக்கடை மாயாண்டி சுடலை பொதுவாக அமர்ந்திருக்கிறார் அவரை கொலுவாகவே அமர்ந்திருக்கிற போது என்னையா நடக்கிறதோ அமர்ந்து இருக்கும் போது என்ன நடக்கிறது? அஞ்சு வச்சி மலையாளோ 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 கொல்லே 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 அஞ்சு வச்சி மலையாளோ 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 கொல்லங்குச்சி கோழி கோழி கொல்லங்குச்சி கோழி கோழி மலையாள சீமணியிலே மலையாள சீமணியிலே அந்தப்புற சருகக்காரே அந்தப்புற சருகக்காரே சாமியார் வீதியிலே சாமியார் வீதியிலே பரிபுடைய மொழிபுலையே பரிபுடைய மொழிபுலையே ஆளாளி பெண்புலையே எல்லப்புலையே எல்லப்புலையே ஆளாளி பெருமுறைய பரிபுலைய பொடிப்புலையே பொடிப்புலையே ஆளாளி பெண்புலையே ஆளாளி பெருமுலையே ஐயோ ஒன்று சிவந்த ஒன்று சிவந்த ஒன்று ஐ கோவிந்த பாடம் ஒன்று ஐயோ விட்டதான ஒன்று கோடு விட்ட கோடு பாய்வா கோடு விட்ட கோடு பாய்வா கோடினம் தானம் ஒன்று ஐயோ ஒன்று சிவியம் ஒன்று ஆனந்தைய வில்வாழைப்பா ஆனந்தைய வில்வாழைப்பா ஆனந்தைய வந்தெடுப்பா ஆனந்தைய வந்தெடுப்பா மீதுட்டி மலங்க வைப்பா மீதுட்டி மலங்க வைப்பா ஐநூற்று காதவரியே ஐநூற்று காதவரே சோதட்டி மலங்க வைப்பா சோதட்டி மலங்க வைப்பா ஐநூற்று காதவரே இடப்புலையன் வரிப்புலையம் மொழிப்புலையன் அந்த புலவர் நாடு சாலி தெருவிலே சாலி பெரும்புலையன் என்னையா உண்டு சிகில உண்டு மயக்கு வித்தை வாடம் உண்டு வாதத்தை வில்வளைப்பான் மனதை கைராக வேதரிப்பான் தட்டி வரக்க வைப்பான் 500ஆங்கானவளை சுழற்றி வரக்க வைப்பான் 90ஆங்கானவளை மரம் மலைக்க வைப்பான் தலைத்த மரம் விட வைப்பான் இருக்கும்
இருக்கும் பெண்ணன் அறைக்குள்ளே இருக்கும் பெண்ண அம்பலத்துக்கு வரவழைப்பான் அம்பலத்துல வந்து ஆட வைப்பான் அவன் வீட்டுக்குள்ள இருக்க வேலை வீதியில வரவழைப்பான் அப்பேற்பட்ட மாகாளி பெருமுறைய இந்த மாகாளி பெருமுறைய மாகாளி பெருமுறையனுக்கு என்ன தொழில் என்ன கர்ம தொழில் ஓ கர்ம தொழில் ஆமா மகளிரும் ஆமா நம்ம படத்துக்காரன் பார்த்து பரவணும் ஆமா அவன்கிட்ட என்ன தொழில் இருக்கு தெரியுமா எலுமிச்சை பழ தொழில் இருக்கு அதானே ஆமா எலுமிச்சை பழம் வச்சு கசக்கி குடிச்சு விடுவான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இருக்கணும் பெரிய தொழில்காரன் அவன் எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்லுவான் உனக்கெல்லாம் ஒரு எலுமிச்சை பழம் தான் போதும் போதும் ஒருங்க இருந்துக்கோங்க ஒரு எலுமிச்சை போதும் எலுமிச்சை ஆமா ஐயா எலுமிச்சை பழம் தொழில் வச்சிருக்க நம்ம படத்துக்காரன் ஆமா இருக்கிற போது பார்த்தான் இந்த பெரும்புழையன் மாகாளி பெரும்புழையனும் பெரும்புழைச்சியும் மலையாளட்சுமியிலே வாழ்ந்து வருகிற போதே வாழ்ந்து வருகிற போது மாகாளி பெரும்புழையன் வெற்ற மலராகப்பட்ட மாவு சக்தியான வெண்கொடியால் அந்த வெண்கொடியா எப்படி எப்படி இருக்கிறாள் தெரியுமா மாவு சக்தியான வெண்கொடியால் 16 வயதாரில பருவமாக முடியோ கருக்குரிய அன்னை ஒரு கருப்பும் இல்லை அன்னை ஒரு கருப்பும் இல்லை மச்ச கருக்குரிய மாறி ஒரு கருப்பும் இல்ல இந்த மச்ச கருக்குரிய மாறி ஒரு கருப்பும் இல்லை ஆடுகிற நாகத்திற்கு அடிவயத்தில் கருப்பு உண்டு அடிவயத்தில் கருப்பும் உண்டு ஆடுகிற தண்ணீரில ஒதுக்கும் மணல் கருப்பு உண்டு ஒதுக்கும் மணல் கருப்பும் உண்டு ஒரு மட்டும்தான் இருந்தாலும் மாமுசக்தி வெண்முடியா என்ன அழகோடு இருக்கிறார் அழகோடு இருக்கிறான் மாமுசக்தியே என்ன அழகோடு இருக்கிறார் சந்திர உதயம் போலே